போயிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, பட்டறையில தாங்க இருக்கேன். சரி சரி, நல்ல முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இப்ப ஆமாங்க. நல் ஆனா அந்த அறிவியலை புரிஞ்சுட்டு செய்யணும். கரெக்டு தான். போக போக தான் ஆ, வரும். ஏன்னா அந்த சாம்பல் வரும். சாம்பல் பியூர் சாம்பல், அதாவது அந்த அந்த கிராஃபின் தயாரிக்கலாம். தேங்காய் சிலதே அந்த லிக்னைன் இருக்குது, சுத்தமான லிக்னைன், அதுதான் கிராஃபின் மாதிரி வேலை செய்யும். சரிங்க. அது நைட்ரிக் ஆக்சைடு வச்சு பிரிச்சு எடுக்கணுங்க, நைட்ரிக் ஆக்சைடு. ஆ, அது அப்படியே லிக்விடா போட்டு லைட்டா ரொம்ப இல்லை, அதெல்லாம் வேற. இது நல்ல முயற்சி ஆ. பண்ணிருக்கீங்க. கேரளாவில் இது டன் கணக்கில் தயாரிக்கிறாங்க கேரளாவில். டன் கணக்குல தயாரிக்கிறாங்க. ஆமா, அனுப்பிச்சு. இப்போ இதுதான் நான் உங்களுக்கு கப்பலுக்கு, விமானத்துக்கு, இந்த வெப்ப தடுப்பு ஃபில்டர், இது பயங்கர காஸ்ட்லிங்க இது. அப்படியா? பயங்கர காஸ்ட்லி இது. அவ்வளவு இதுல இருந்து தான் இந்த தரத்தை பிரிக்கிறானுங்க. சிந்தட்டிக்ல இதுல இருந்து உருவாகுது. சிந்தட்டிக் சிந்தட்டிக் செஞ்சிருக்கான் பாருங்க, அற்ப. சிந்தட்டிக்கே இதுல தான் உருவாகுது. பாருங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு பாத்தீங்களா இல்லையா? நான் பாக்கலைங்க, பாக்கலைங்க. இந்த பிளேட்டே கிடைக்குதுங்க, எல்லா சைஸ் பிளேட்டும் கிடைக்குது. அது கிராஃபிக் பிளேட், இயற்கை பிளேட்டும் கிடைக்குது, சிந்தட்டிக் பிளேட்டும் கிடைக்குது, ஃபிளக்ஸி பிளேட்டே கிடைக்குது. ஃபிளக்ஸி. நீங்க வேணா ரெண்டு பிளேட் வாங்குங்க, 5 mm திக்னஸ்ல வாங்கி நான் சொல்ற மாதிரி பேஸ்ட் தயார் பண்ணுங்க. இப்ப நான் வந்து 1/300க்கு வந்தாச்சுங்க. வோல்ட்டே வரலையே. இப்ப உங்களுக்கு நீங்க என்னமோ பண்ணீங்களா, ஒண்ணுமே வரலையே. ஆமா. ஆனா அப்படித்தான் இருக்கும். அந்த திருப்பணி அது வந்து கண்டக்ட் ஆகுமான்னு பார்த்தேன், கண்டக்ட் ஆகல. பவர் வந்து கண்டக்ட் ஆகல. நீ வெறும் தண்ணியில வச்சாவே 0.7 வோல்ட் கிடைக்குது, மைக்ரோ மில்லி ஆம்ப் கிடைக்குது. இது ஒண்ணுமே கிடைக்கலன்னா அது சரியா வரல. அந்த அந்த ப்ராசஸ் சரியா ஒன்னு தொடர்பு இல்லை. அந்த அளவுக்கு நெகுநெகுப்பு இல்லை. அதாவது நெகுநெகுப்பு இல்லை, என்னது புரியுது. போரோசிட்டி சார், போரோசிட்டின்னா கண்ணு அவ்வளோ. அதாவது ஃபுன் ஊதினா 1 லட்சம், ஒரு கிராம்ல 10 லட்சம் துகள் இருக்கணும். ஒரு கிராம்ல இல்ல, விரல அப்படி தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. தொட்டு எடுத்தீங்கன்னா அதை படிஞ்சிருக்குது பாருங்க, அதுல 10 லட்சம், 1 கோடி துகள் இருக்கணும். சரிங்க. விளையாட்டு இல்ல, போரோசிட்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என்ன ஏங்க, அதெல்லாம் நோபல் பிரைஸ் பண்ற அளவுக்கு போகுது. அதை நோக்கி தான் நம்ம போறோம். எனக்கு வோல்ட் வந்தாச்சு, ஆனா 10 மில்லி ஆம்பியர் வந்துருச்சு. அது டெவலப் தான். நான் இது வரைக்கும் 5 கலவை கிடைக்கிட்டேன். சரிங்க. தண்ணி ஊத்திட்டே இருக்க வேண்டியதுதான் அடுத்து. ஆனா இது எப்படின்னா ரீசார்ஜ் வேற ஆயிக்குது, அது ஆச்சரியமா இருக்குது. ரீசார்ஜ் ஆகுது, சூப்பர். ஆமா, ரீசார்ஜ் ஆயிக்கும், தண்ணி ஊத்துனா ரீசார்ஜ் ஆயிக்கும். பரவாயில்லைங்க. லைட் எரிஞ்சிட்டு இருக்குதா? லைட் எரிஞ்சிட்டே இருக்குங்க. ஆமா, அதை அப்படியே விட்டுருங்க. அது வந்து என்ன நோக்கம் வந்து அது அப்படியே இருக்கணும். இப்ப நான் கூட 24 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்கு, 25 நாள் ஓடிட்டு இருக்குது, 25 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த காட்டம் பாருங்க. சூப்பருங்க. இப்ப நான் இதுல இருந்து டீரோ சேலுக்கு மாற போறது பாருங்க. என்னங்க? இது டீரோ சேல் புதுசு வாங்கிட்டேன். ஆமா, சூப்பர் பவரா இருக்குங்க. ஆமா, டீரோ சேலுக்கு மாறிட்டேன். இப்ப டீரோ சேல் வந்து ரொம்ப ரொம்ப டீரோ சேல் புதுசு ஒரு 15 வாங்குங்க. சரிங்க. கிராஃபைட் குச்சி பழசு ஒரு 15 வயசு எடுத்துக்கங்க. பிளஸ் மைனஸ் மேல ஒட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். சரிங்க. அந்த 15 இன்வெர்டர்ல மாற்றி விட்டுருங்க. மாற்றி விட்டு நீங்க 5 வாட்ஸ் பல்ப் எரிச்சிடலாம். 5 வாட்ஸ் பல்ப் அது மாச கணக்குல எரியும். அதான் இப்ப இது 25 நாள் தாண்டி போயிடுது. இது எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த 2.8 வோல்ட் நின்றுட்டே இருக்கு. அப்படியே இருக்கு. சூப்பருங்க. 2.8 வோல்ட் இந்த 24 நாளா 2. அப்படியே நிக்குது. சித்த நேரம் விட்டுட்டோம்னா, எனக்கு காலையில ஒரு சந்தேகம் வந்தது, பிரிச்சு முனையில உடஞ்சி போச்சு. பிரிச்சு மறுபடியும் புது முனை போட்டேன். சரிங்க. அது என்னன்னா திடீர்னு பார்த்தா 500 மில்லி வோல்ட்டுக்கு போயிடுது. என்னடா மல்டிமீட்டர் பிரிக்கிறப்ப செக் பண்ணி எப்பவுமே பிரிக்கிறப்ப செக் பண்ணா கரெக்டா காட்டுச்சு, 2.25 வோல்ட் காட்டுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்துச்சுன்னா ஒண்ணுமே காணும், போச்சுடா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் மறுபடியும் டக்குன்னு முட்டை வச்சு பார்த்தா டக்கு பழைய விட 1.2 1.3 வந்துருச்சு. சரிங்க. அதே இண்டக்ஷன் நடக்க மாட்டேன் தெரியுது. அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கிராஃபைட்டுக்கும் அந்த ஜிங்குக்கு வந்து பயங்கர தொடர்பு இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க. ஆனா செத்து போன பேட்டரி உற்பத்திக்கவே முடியாது சுத்தமா. நீங்க வந்து 1.25, அதனால என்ன பண்ணுங்க, புதுசு வாங்கிட்டு பழசு எடுக்காதீங்க, புரியுதா? சரிங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல போதும், அதை நம்ம வந்து உற்பத்தி பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு. நீ டீரோ செல்லுக்கு மாறிடுங்க. டீரோ செல்ல வந்து ஒரு 15 வாங்குங்க. 30 குச்சி நமக்கு முன்ன ஃப்ரண்ட் பேக். இதுலயே பாரு என்ன வாங்குவாங்க பாருங்க.
இது செத்து போன செல்லு தான். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இது எத்தனை நாளைக்கு எரியுதுன்னு பார்க்கணும். இது வந்து சரிங்க. இதெல்லாம் வந்து ஒரு 25 நாள் தாங்கிடுதுண்ணே, அப்ப கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆமா ஆமா ஆமா. அப்ப டீரோ செல்னு எப்படின்னு நம்மளோட கேட்டீங்கன்னா, டீரோ செல்லு நம்மளோட அதோட வாட் பவர் பாத்தீங்களா ஐயா? எவ்வளவு நேரம் எரியும் அப்படின்னு வாட் பவர் இருக்கும் இல்லைங்க, அதை பாத்தீங்களா? ஆமா. இருக்கு இருக்கு ஆ, இருக்கு இருக்கு. ஆ. அதாவது அது ஒரு எவ்வளவு நேரம் போட்டிருக்கு? அதுல பாத்தீங்கன்னா 20 மில்லி ஆம்பு, அதாவது ஒரு எல்இடி எரியும்னா 20 மில்லி ஆம்பு. அப்படி சரி பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு மேல எரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. 48 மணி நேரம் பவரா எரியாது, அப்படியே குறைஞ்சு சரி போய் சரி. செத்து போயிருங்க. அதுதான் அந்த 48 மணி நேரம் சொல்றான் சில பேரு. அதுக்கப்புறம் எத்தனை 50 மணி நேரம் சொல்றானுங்க. என்ன சொன்னாலும் 5 நாள் சொல்றானுங்க. இல்ல நம்ம ஆனால் டியூராசெல் கம்பெனில எவ்வளவுங்க கொடுக்கலாம் வாக்குறுதி? வாட் எத்தனை வாட் அவர் இப்போ கொடுத்துருக்கான்? இதுல பாத்தீங்கன்னா 3500 மில்லி ஆம்ப் இருக்குது. சரி. அது நீங்க ஒரு ஒரு செல்லு கணக்கு போட, ஒரு செல்லுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து 20 மில்லி ஆம்ப். சரி 3500 அப்படியே வகுக்கணும். அவ்வளவுதான். வகுத்திட்டா 24 1 மணி நேரத்தை வகுத்தினா எவ்வளவு வருது பாருங்க, அவ்வளவுதான் வரும். 20 175 20 வந்து 3600 வகுங்க. 175 வருதுங்க. ஆமா, அப்ப 175 மணி நேரம், அதை 24 வகுங்க. 8 நாள், அதாவது 7.25 மணி நேரம். சரி, ரைட், 7 நாள் ஓகே. 7 நாள். 7. சரி, வேறு மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 நாள் 5 நாள், சாதாரண எவரிடி எல்லாம் 5 நாள் 5 நாள், சரியா? ஆனா இந்த மாதிரி பவரா எரியாது, அதே விஷயமே. கரெக்ட் கரெக்ட். அது குறையணும்ல. இப்ப 100 கிராம் இருக்குன்னு வச்சுங்க, 10 கிராமா 10 கிராம் குறைஞ்சிட்டே வந்ததுன்னா அது குறையிறது தான் காட்டுமே தவிர பவரா காட்டாது. காட்டாது காட்டாது. ஆமா. அப்ப திடீர்னு சாகாது இல்லைங்க. அது இது அவன் சாகறதுதான் சொல்றானே தவிர எரியறது சொல்றதே இல்ல. கண்டிப்பா. அந்த கணக்கே தப்பு, அந்த கணக்கே தப்பு. இதுல வந்து அந்த மிச்சம் இருக்கிற அந்த நானோ, மிச்சம் இருக்கிற அந்த ஜிங்க், மிச்சம் இருக்கிற அந்த கிராஃபைட், உள்ள இருக்கிற கிராஃபைட், இதுக்கு எது தொடர்பு இருந்தா அது பண்ணுது. அப்ப அந்த நியூட்ரான், இதுல 2 வேலை தான் இருக்கு. நியூட்ரானும் புரோட்டான் தான் இந்த வேலை நடக்குது. நான் வந்து ஆட்டம் இதை பத்தி சிந்திக்கிறேன். கெமிக்கலை நம்ப முடியாது, கெமிக்கலை நம்ப முடியாது. கெமிக்கலை வந்து நம்ப முடியாது. காத்து பட்டாலும் போயிரு, தண்ணி பட்டாலும் போயிரு. கெமிக்கல் அவ்வளவுதான், வீரியம் கிடையாது. கெமிக்கலுக்கு வீரியம் கிடையாது. காத்து பட்டாலும் செத்து போயிரும், கெமிக்கல் செத்து போயிரும். தண்ணி ஊத்துறாலும் செத்து போயிரும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்து இப்ப செம்பு கம்பியும் ரெண்டுமே செம்பு கம்பி தான், பிளஸ் மைனஸ் செம்பு கம்பி தான். தண்ணியில இருந்து மேல எடுக்கிறேன். அப்ப ஷார்டேஜ் ஆகலையே, ஏன் ஷார்டேஜ் ஆகல? அதுலதான் என்னன்னே புரியல. இப்ப தண்ணிக்குள்ளே போட்டாச்சு, எரிஞ்சிட்டே இருக்கு. டிம்மா எரிஞ்சு பவரா எரிஞ்சிட்டே இருக்குது. 2 கம்பி இருக்கிறது தண்ணி உள்ளார போட்டா டப்புன்னு வெடிச்சிரும், அல்லது சூடாகணும். டப்புன்னு வெடிச்சிரும். ஆமா, டப்புனு பவரா இருந்தா பட்டு வெடிக்கும். இது லோ பவர் தானே. சரி, இது இருந்தாலும் வெந்து போயிடும், உப்பியரோட சப்ளை, ஷார்ட் சப்ளை ஆகி விளக்கு எரியக்கூடாது. விளக்கே எரியக்கூடாது. ஆமா, லூஸ் கனெக்ஷன் எரியக்கூடாது, சரியா? இது பாருங்க என்ன வாங்குதுன்னு. சூப்பரா இருக்கு. இது உடஞ்சு போச்சு மறுபடியும். ஆகையினால இப்ப நீங்க டீரோ செல் ஒரு 15 வாங்கிட்டு, கிராஃபைட் குச்சி இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். அது பிரிச்சு எடுக்கிற அந்த கிராஃபைட் குச்சி அந்த 4 ஹெச்பி பென்சில ஒழுங்கா எடுக்கவே முடியலைங்க என்னால. அத்தனை வேஸ்ட் ஆகி போச்சு, அத்தனை வேஸ்ட். அதாவது 3 சென்டிமீட்டர் என்னால எடுக்க முடியல. இன்னைக்கு பாரு, மறுபடியும் ஒரு 16 வாங்கிட்டு வந்தேன், ஒரு 16 ஊசி வாங்கிட்டு வந்தேன். அவன் ஊற போடுங்க, அருங்க, என்னென்னமோ சொல்றான். நானும் ஊற போட்டு அறுத்தாட எங்க அப்பா. அதாவது வேற ஒருத்தர் ஓடியே போயிடுவான். பொறுமைங்கிறது எருமை விட இருக்கணும். ஆமா ஆமா. பொறுமையை கண்டுபிடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்ல. எல்லாமே புதுசு புதுசா கத்துக்க வேண்டி இருக்குது. கண்டிப்பா. ஆமாங்க. அதான் அந்த கிராஃபைட் குச்சி வந்து நம்ம இதுல தயாரிக்கிறது இல்லைங்களாயா? நம்ம இப்ப நான் பண்ண மெத்தட்ல தயாரிக்க மாட்டாங்க, அது வந்து இயற்கையா கிடைக்கிறது. ஆமா, இதுவே பியூர் பண்ணி சிந்தட்டிக் பண்ணுவாங்க. இதுல இருந்து எடுத்து பிரிச்சு இதான் பண்ணுவானுங்க. எல்லாம் செல்லு தான், தேங்காய் செல்லு, தேங்காய் ஓடும், கரெக்டு தான். ஆனா அது ப்ராசஸ் வந்து முழு ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து எடுக்கிற அப்படியே மின்னு தக 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 தகன்னு மின்னுதுங்க. அதாவது கிராஃபைட் பண்ற வேலை அப்படியே அது பண்ணும். ஒண்ணு இல்லைங்க, நான் அரைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டா அரைச்சேன்னா இன்னும் நல்ல பவுடரா இருக்கும். அது என்னன்னு தெரியல. அது கண்டுபிடிங்க. அதுக்கு பேசாம வாங்கிட்டு போயிடலாம், பேசாம வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருந்தா என்ன ஆகுறது? அப்ப நான் வந்து இப்ப மெட்டல் ஆக்சைடு வேணுங்கிறேன், எங்க போய் மெட்டல் ஆக்சைடு தயாரிப்பீங்கன்னு சாதாரண விஷயமா? இல்லைங்க,
இதோட பவர் இருக்குமான்னு பாக்குறதுக்காக தான் செக் பண்ணேன். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு பேச வெறும் நீங்க தண்ணியிலேயே வெள்ளி கம்பி வச்சீங்கன்னா 900 மில்லி வோல்ட் ஆம்பியர் வந்து மைக்ரோ ஆம்பியர் தான் காட்டும். அதுவே பெரிய வேலைங்க. இப்ப என்றது பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட்ல செஞ்சு வச்சது இதுதான். இப்ப இந்த சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் வாங்கி சார் எல்லாமே அந்த டியூப் எரிஞ்சிட்டு இருக்குங்களா ஐயா? அதான் பாரு அங்க வச்சிருக்கேன் பாருங்க. அது அது பாரு எங்கேயும் வச்சிருந்தேன். அது இருக்குது. அது அது எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அது லைட்டா எரிஞ்சிட்டு தான் இருக்கு. மறுபடியும் வந்து குறைஞ்சது தண்ணி ஊத்தினங்க டக்கு 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 டக்குன்னு தண்ணி ஊத்தி சிலிக்கா ஜெல் போட்டேன். சிலிக்கா ஜெல். சரி 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 சரி. அந்த அலுமினியம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலுமினியம் அரிச்சிட்டு போகுது. அது நமக்கு வந்து ஆம்பியர் வரணும். ஆம்பியர் வரணும். பல லட்சம் டன்னு குப்பையா கிடக்குதுங்க. அலுமினியம் மட்டுங்க அமெரிக்கால மட்டும் பல லட்சம் டன்னு. கொக்கோ கோலா குடிச்சு 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 வீசி வீசி இன்னைக்கு அலுமினியம் ஃபாயில் தான் சாப்பாட்டுக்கு பொட்டலை விற்கிறது பூரா அலுமினியம் இல்லாம மளிகை சாமானமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, கொடுமை கொடுமை. அலுமினியம்னா கோடிக்கணக்கான டன்னு ஒரு நாளைக்கு அத்தனை வேஸ்ட் ஆகுது. பேக்கெட் பூரா அலுமினியம் தானுங்க. மேல பளபளப்பு உள்ள அலுமினியம் உள்ள. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு மேல அலுமினியம் ஃபாயில் போட்டு எத்தனை கோடிக்கணக்கான டன் தயாரிக்கிறோம் பாருங்க. ஆமாங்க. இதுல எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்க. அதனால நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து ஆம்பியர் கண்டுபிடிக்கிறது எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது. அவனுக்கு பண்ற மாதிரியே நம்ம பண்ணணும். சரிங்க. வோல்ட் 1.3 வந்துருச்சு. அவனுக்கு 1.5க்கு மேல கிடையாது. அவனுக்கு டீரோ செல் மட்டும் 1.6, எவரிடி மட்டும் தான் 1.5. ஆனா எவரிடி வந்து 2000 மில்லி ஆம்ப் வருது. அது 2 ஆம்பியர் வருது. டீரோ செல் வந்து 3.5 ஆம்பியர். சரிங்க. 1.5 வோல்ட் 3.5 ஆம்பியர் சாதாரண விஷயமா 6 வாட்ஸ் மின்சாரம் அதை வச்சிருக்கான் அதுல. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நான் வந்து இந்த டெக்னாலஜியை மாத்திடுறோம். நம்ம வந்து ஆட்டம்ல பண்றதுனால நான் வாங்கி வச்சிருக்க ஒரு 20 வருஷம் டீரோசெல் அது அதுக்கு ஓரமா வச்சிருக்கேன். டியூராசெல் நல்லா இருக்கும். ரெண்டாவது டெக்னிக்கல் ரொம்ப ஈஸிங்க. ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அப்படியே பிளஸ் மைனஸ் கிராஃபிட் குச்சி வச்சு அப்படியே கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். 5 நிமிஷம். என்னது 5 நிமிஷம்? நீங்க எவரிடி தயாரிக்கிறது 1/2 மணி நேரம் ஆகும். இது 5 நிமிஷம், அவ்வளவுதான். சரிங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அந்த இது வந்துருச்சா, டிசி டு டிசி வந்து டப்பா வந்துருச்சா? வரலைங்க இன்னும். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சே. 1 வாரம் ஆச்சு இன்னும் வரலைங்க. அந்த அமேசான் வந்து ரொம்ப வில்லேஜ்ல இருக்கிறதுனால ஏதாவது இந்த வயரே சொல்லி சில்வர் வயரே ஆர்டர் போட்டேன், அதுவே வரல. சில்வர் வெள்ளி கம்பியா? ஆமாங்க. ஆமா, அது வந்து செக் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. எல்லாமே செக் பண்ணி மனத்தை உறுதிப்படுத்தி கொண்டாங்க. அடுத்தது ஆம்பியருக்காக தான் அலையிறமே தவிர வோல்ட்ல ஈஸியா கொண்டு வந்துடலாம். சரிங்க சரிங்க. நம்ம வந்து இப்போ வந்து 4 மில்லி ஆம்ப் 11 மில்லி ஆம்ப் வரைக்கும் போகுதுங்க. அது என்ன பண்ணுதுன்னா, ரெஸ்ட் விட்டோம்னா 11 மில்லி ஆம்புக்கு போகுது. ரெஸ்ட் விட்டா 11 மில்லி ஆம்பு போகுது. மறுபடியும் ரீசார்ஜ் ஆகிக்குது. மல்டிமீட்டர் பாத்தீங்கன்னா வச்ச உடனே 10 காட்டும், 11 காட்டு வச்ச உடனே. அப்புறம் மல்டிமீட்டர் திங்காது. மல்டிமீட்டர் திருட ஆரம்பிக்கும். அது திங்கும். அது டக்கு கரெக்டா 3.45 4 4.5 4.5 4.5 அப்படி காட்டிக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா டயன்னு 11 போய் நிற்கும். இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்குது. மறுபடியும் நம்ம யோசனை பண்ணலாம். சரிங்களா? மறுபடியும் பேசுறேன். சரி, நீங்க பாருங்க. நான் மறுபடியும் பேசுறேன். நன்றி நன்றி. சரிங்க.